ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட் சமையலில் நம்ம உடம்புல இருக்க பல நோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை உள்ள பீர்க்கங்காயை வச்சு மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்ட்டில் சாம்பார் செய்ய போகிறோம். இந்த பீர்க்கங்காயில் நார் சத்து, நீர் சத்து, இரும்பு சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, உடம்பை வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மலச்சிக்கல் உள்ளவங்களாம் இந்த பீர்க்கங்காயை வாரத்துக்கு 3 தடவை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க பல நோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த பீர்க்கங்காயில் இருக்குது. இந்த பீர்க்கங்காய் சாம்பார் செய்கிறதுக்கு சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஊற வச்ச துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்து இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இந்த பருப்பு கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், 5-6 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த பருப்பு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். விளக்கெண்ணெய் பிடிக்காத அப்படின்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கங்க, விருப்பலாட்டி அதை தவிர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் பருப்பு வேகுமோ அத்தனை விசில் விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இந்த பீர்க்கங்காயில் உள்ள தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க இந்த பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதில் துவையல் செய்வாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு நீங்கள் துவையல் செஞ்சுக்கலாம். இந்த தோல் சீவின பீர்க்கங்காயை சாம்பாருக்கு எந்த சைஸ் கட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு எந்த சைஸுக்கு பீர்க்கங்காய் வெட்டினா கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல ஒரு ருசியான பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். நம்ம சாம்பார் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம வச்ச பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5-6 வெந்தயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம போட்ட கருவேப்பிலை வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பருப்பு வேக வைக்கிறப்ப 2 தக்காளி பழம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ ஒரு தக்காளி பழம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் சாம்பாருக்கு புளித்தண்ணி ஊற்ற வேண்டாம், நம்ம போட்ட தக்காளி பழமே போதும். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் சாம்பாருக்கு நம்ம பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீர்க்கங்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். நம்ம எப்போயுமே எந்த சாம்பார் வச்சாலும் சாம்பாருக்கு காய்கறின்னு கொஞ்சம் போடுவோம். அந்த காய்கள் வந்து நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சாம்பார் செஞ்சோம்னா அந்த சாம்பார் வந்து நல்ல ஒரு ருசியும் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய் வேகிறப்பயே சாம்பாருக்கு தேவையான கல் உப்பை போட்டுக்கலாம். சாம்பார் பொடி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு காரத்தோட அளவு, உப்போட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்ட பீர்க்கங்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் நீர்க்காய் அப்படின்றதுனால தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த காய் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இது நீர்க்காய் அப்படின்றதுனால சீக்கிரமாக காய் வெந்துடும். இந்த சாம்பாருக்கு நம்ம துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் போட்ட துவரம் பருப்பு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. 2 விசில் தான் விட்டோம், பருப்பு நல்லா அருமையாக வெந்திருக்கு. உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் பருப்பு வேகுமோ அத்தனை விசில் விட்டு நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் பருப்பை அந்த பீர்க்கங்காயை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நம்ம பருப்பு காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு, இன்னும் பாதி அளவுக்கு வேகணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி வச்சிடும். ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த சாம்பாரில் இருந்து நல்ல ஒரு மனம் வருது நமக்கு. இந்த பீர்க்கங்காய் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். இது நீர்க்காய் அப்படின்றதுனால காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஊற்றி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட் சமையலில் சத்து நிறைந்த பீர்க்கங்காய் சாம்பார் நல்ல ஒரு சுவையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு ஒரு தடவை பாருங்கள். இந்த சாம்பார் வந்து மனமும் ருசியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீர்க்கங்காய் சாம்பாரை சுட சுட சாதம் போட்டு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
வெண்பொங்கல் வச்சு வெண்பொங்கலில் இந்த சாம்பாரை தொட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நல்ல ருசியான மணக்க பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.